Hi friends, let us learn about the structure of DNA. டிஎன்ஏனா ஒரு நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்ஸில் ரெண்டு வகைகள் உண்டு. ஒன்று வந்து டிஎன்ஏ, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஏன் இது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோன்னா, ஒரு ஜெனரேஷனில் அடுத்த ஜெனரேஷனுக்கு கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால தான் டிஎன்ஏவை வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணது? ஜோகன் ஃப்ரெட்ரிக் மெய்சர். ஜோகன் ஃப்ரெட்ரிக் மெய்சர் ஹாஸ்பிட்டல் பேண்டேஜஸில் உள்ள பஸ் செல்ஸை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒயிட் பிளட் செல்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அதில் ஒரு நான் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸை ஐசோலேட் பண்ணி எடுத்தார். அந்த நான் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் தான் நியூக்ளின். ஆக்சுவலி இட் இஸ் அ டிஎன்ஏ. பட் யார் வந்து நியூக்ளினை வந்து நியூக்ளிக் ஆசிட்னு நேம் கொடுத்தது? ஆல்ட்மேன். Next, other two scientists, Rosalind Franklin and Maris Wilkins at King's College, London. அவங்க எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி மூலம் டிஎன்ஏவோட இமேஜஸை க்ரியேட் பண்ணாங்க. அந்த இமேஜஸ் மூலம் தான் ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரேக்கும் டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணாங்க இந்த இயர் 1953. அந்த ஒர்க்குக்காக மேரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் காட் நோபல் பிரைஸ் in the year 1962. At the time, Rosalind Franklin was not there, but because she was died at the age of 37, so she was not honored. So Maris Wilkins and James Watson and Francis Crick got Nobel Prize for this work. இதுதான் வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரப்போஸ் பண்ண டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் அ மேக்ரோ மாலிகுல். ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு பெரிய மாலிகுல். இட் இஸ் அ பாலிமர். பாலிமர்னால் நிறைய மோனோமர்ஸ் சேர்ந்து தான் ஒரு பாலிமர் உருவாகும். நிறைய சின்ன சப்யூனிட்ஸ் சேர்ந்து ஒரு பாலிமர் உருவாகுது. அப்படின்னா என்ன ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் இதில் இருக்குன்னா நியூக்ளியோடைடு. டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின். பாலிநியூக்ளியோடைட் செயின்னா மெனி நியூக்ளியோடைட்ஸ், நிறைய நியூக்ளியோடைட்ஸ் அரேஞ்ச் ஆகி தான் ஒரு டிஎன்ஏ உருவாகுது. அதனால தான் இதை வந்து ஒரு பாலிமர்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நியூக்ளியோடைட்? நியூக்ளியோடைட்னா சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் பாஸ்பேட், இது மூணு சேர்ந்து தான் ஒரு நியூக்ளியோடைட் உருவாகுது. நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து டூ டைப்ஸ், பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். வாட் ஆர் த பியூரின்ஸ்? அடினைன், குவானைன். பிரிமிடின்ஸ் வந்து சைட்டோசின் அண்டு தைமின். அடினைன் எப்போதுமே ஒரு தைமின் கூட தான் பாண்டை கிரியேட் பண்ணும். குவானைன் எப்போதுமே ஒரு சைட்டோசின் கூட தான் பாண்டை கிரியேட் பண்ணும். அப்படின்னா ஒரு பியூரின் எப்போதுமே ஒரு பிரிமிடின் கூட சேர்ந்து தான் ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட், இந்த மூணு சேர்ந்தா ஒரு நியூக்ளியோடைட். இந்த பாஸ்பேட் தவிர்த்து சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்து அதை வந்து என்ன சொல்லலாம்? நியூக்ளியோசைட். நியூக்ளியோடைட்ஸ் வந்து எப்படி டிஎன்ஏல அரேஞ்ச் ஆகிருக்கு? ஒரு நைட்ரோஜன் பேஸ், சுகர், பாஸ்பேட். அந்த பாஸ்பேட் அடுத்த சுகர் கூட ஜாயின் ஆயிருக்கு. சுகர் மாலிகுல்ஸ் வந்து மிடில் நைட்ரோஜீனஸ் பேஸ் கூட ஜாயின் ஆயிருக்கு. ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸும் ஒரு சுகரும் ஜாயின் ஆகிற இந்த இடத்துல உருவாகிற பாண்டை தான் கிளைகோசைடிக் பாண்டுன்னு சொல்லுவோம். கிளைகோசைடிக் பாண்டு சுகர் மாலிகுலுக்கும் ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸுக்கும் மிடில் ஃபார்ம் ஆகுது. இந்த சுகரும் பாஸ்பேட்டும் ஜாயின் ஆகும்போது உருவாகிற பாண்டு தான் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இப்போது ஒரு டிஎன்ஏல 4 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கலாம். ஏன்னா 4 நைட்ரோஜினஸ் பேசஸ் உண்டு, அதனால் நியூக்ளியோடைட்ஸும் 4 டைப்ஸ் இருக்கும். அப்படின்னா இது வந்து இது இவ்வளோ தைமின் நியூக்ளியோடைட், இது இவ்வளோ சைட்டோசின் நியூக்ளியோடைட். இப்போ தைமின் நியூக்ளியோடைடுக்கு நேம் தைமிடிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், அடினிலிக் ஆசிட். இங்கே வந்து பாஸ்பேட் வரும். இப்படி 4 டைப்ஸான நியூக்ளியோடைட்ஸ் இந்த டிஎன்ஏவில் இருக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு அடினைன் எதுக்கு எப்போவுமே ஒரு தைமின் கூட தான் வந்து பாண்டு ஃபார்ம் ஆகும், ஜாயின் ஆகும். பை அடினைன் பேர்ஸ் வித் தைமின் பை டபுள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அடினைனுக்கு தைமினுக்கு இடையில மிடில் ஃபார்ம் ஆகுறது வந்து டபுள் ஹைட்ரஜன் பாண்ட். குவானைனும் சைட்டோசினுக்கும் மிடில் ஃபார்ம் ஆகுறது ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இப்போ ஒரு பியூரினுக்கும் பிரிமிடினுக்கும் என்ன வித்தியாசம்னா, பியூரின்ஸ்னா டபுள் ரிங்டு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்,
பட் பிரிமிடின்ஸ்னா சிங்கிள் ரிங்டு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரென்ஸ் பியூரினுக்கும் பிரிமிடினுக்கும். பியூரின்னா டபுள் ரிங்டு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். பிரிமிடின்ஸ்னா சிங்கிள் ரிங்டு நைட்ரஜன் காம்பவுண்ட். அதான் அதோட டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேசஸ் நியூக்ளியோடைட்ஸ் வந்து டிஎன்ஏவில் அரேஞ்சாக இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ட்ரான். இந்த சிங்கிள் ட்ரானில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கலாம். ஒரு 2 பேஸ் பேரோட டிஸ்டன்ஸ் வந்து 3.4 ஆங்ஸ்ட்ராங் அல்லனா 0.34 நானோமீட்டர். அப்படின்னா 2 பேஸ் பேர்ஸ்க்கு மிடில் வர டிஸ்டன்ஸ். அப்படின்னா ஒரு ட்ரானில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும்? 10 இருக்கும். இப்போ 10 பேஸ் பேர்ஸ், அப்போ இவ்வளோ ஏரியாவோட டிஸ்டன்ஸை வந்து 3.4 நானோமீட்டர். அப்படின்னா 2 பேஸ் பேர்ஸோட டிஸ்டன்ஸ் 0.34 நானோமீட்டர்னா 10 பேஸ் பேர்ஸோட டிஸ்டன்ஸ் 10 × 0.34 நானோமீட்டர். அப்படின்னா 3.4 நானோமீட்டர். இதோட இந்த டிஎன்ஏவோட பேக் போன் சொல்கிறது சுகரும் பாஸ்பேட். sugar and phosphate. The 2 strandsum opposite direction arrange ஆயிருக்கு. அப்போதான் bond creation நடக்கும். So ஒரு ஸ்ட்ராண்டோட ஒரு எண்டை வந்து 5' எண்டுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் எண்டை வந்து 3' எண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்டோட இந்த எண்டை 3' end, it ends with 5' end. அப்போ 2 ஸ்ட்ராண்ட்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்குது. இந்த 5' end 3' end எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு எர்வின் சார்காஃப் ரூலை பற்றி தெரிஞ்சுக்கணும். எர்வின் சார்காஃப் in 1949 இந்த பேஸ் பேஸை பற்றி ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ண. அதான் அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் டயமின். அப்படின்னா அடினினோட எண்ணிக்கையும் டயமினோட எண்ணிக்கையும் எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். குவானினோட எண்ணிக்கையும் சைட்டோசினோட எண்ணிக்கையும் எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா அந்த பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடன்ஸோட எண்ணிக்கை நம்பர்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து எர்வின் சார்காஃப் மென்ஷன் பண்ணது. அந்த ரூல்ஸை எர்வின் சார்காஃப்ஸ் ரூல்ஸ் இல்லைன்னா பேஸ் பேர் ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். This is the 2 strands of DNA. இந்த ஸ்ட்ராண்ட் வந்து 5' எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3' எண்டில் முடியுது. ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் வந்து 3' எண்ட்லேருந்து 5' எண்டில் முடியுது. எப்படின்னா இங்கே வந்து இது வந்து சுகர் என்ன சுகர் இதில் இருக்குது? டிஆக்சி ரைபோ சுகர். அப்படின்னா 5 கார்பன் சுகர் 1 2 3 4 5. திஸ் த 5th கார்பன். இந்த 5th கார்பனில் தான் பாஸ்பாரிக் ஆசிட் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஆப்போசிட்டில் இந்த 3rd கார்பனில் பாஸ்போரிக் ஆசிட் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த சுகரில் 3rd கார்பன்லேயும் நெக்ஸ்ட் சுகரில் வந்து 5th கார்பன்லேயும் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இந்த 5th கார்பனில் ஜாயின் ஆகிறது பாஸ்பாரிக் ஆசிட். ஆனால் ஃபைனலாக லாஸ்ட் எண்டில் வந்து இந்த 3rd கார்பனில் இருக்கிறது ஹைட்ராக்சில் குரூப் OH குரூப். பட் அதே மாதிரி இங்கேயும் இந்த 3rd கார்பனில் இருக்கிறது OH. 5th கார்பனில் ஜாயின் ஆகிறது பாஸ்பாரிக் ஆசிட். இப்படி சுகர் இந்த பாஸ்பாரிக் ஆசிட் சுகர் பாஸ்பாரிக் ஆசிட் சுகர் இந்த மாதிரி ஜாயின் ஆகும். அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்ட் வந்து 5' எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3' எண்டில் முடியும். இந்த ஸ்ட்ராண்ட் வந்து 3' எண்டில் ஸ்டார்ட் ஆகி 5' எண்டில் முடியும். மிடில் நைட்ரோஜினஸ் பேசஸ் ஜாயின் ஆகிருக்கும். இப்போ ஒரு நைட்ரோஜினஸ் பேஸுக்கு சுகருக்கு மிடில் வர இந்த பாண்டை கிளைகோசைடிக் பாண்டுன்னு சொல்லுவோம். 2 groups found in this DNA, major group and minor group. This is the major group. Next opposite side வந்து minor group சொல்லும். இந்த பள்ளத்தை வந்து major குனா next opposite side இது வந்து minor. The width of the DNA molecule வந்து 20 Armstrong based on the type of helix. அந்த helix DNA ஓட double helix எப்படி இருக்கு. Next distance between the base pairs ஓட distance ஒரு டர்ன்ல எவ்வளவு base pairs இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி there are 3 forms of DNA: B form DNA, A form DNA and Z form of DNA. வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து பி ஃபார்ம் டிஎன்ஏ. ஏன்னா இங்கே வந்து ஒரு டர்னில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 2 பேஸ் பேர்ஸோட டிஸ்டன்ஸ் 0.34 நானோமீட்டர். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷன். இந்த ஹெலிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷன். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி இந்த டிஎன்ஏ வந்து பி ஃபார்ம் டிஎன்ஏல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.